சிலர் இந்த பணத்த சம்பாதிக்க பெரும் பாடுபடுறதா இருக்கு. நம்ம சந்திக்கிற பிரச்சனையும், சிரமமும், அந்த சிரமத்த சமாளிக்கக்கூடிய வழிகள பத்தி, அதுக்கு நம்மளால கொண்டு வரக்கூடிய மாற்றத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பணத்த, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்வாதாரத்த உயர்த்திக் கொள்றதுக்கு அவசியமான ஒண்ணா இருக்கு. இதனால நம்ம தினம் தினம் பல்வேறு சவால்கள சந்திக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்க்கையில நிறைவாவும், நிம்மதியாவும் வாழ்க்கைய வாழ விரும்புறோம். இதுக்காக நமக்கு பணம் கட்டாயமா தேவைப்படுது. அந்த பணத்தை சம்பாதிக்க நம்மளுடைய நிம்மதியை தொலைச்சிட்டு இந்த வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோல பணத்தால நமக்கு பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தும் ஒரு சில பழக்க வழக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். வேலை வாய்ப்பு குறைவு. நம்ம லைஃப்ல முதல் சவாலே இந்த வேலை வாய்ப்பு குறைவு தான். அதிகமா படிச்சவங்களுக்கே இப்பெல்லாம் அவங்களுக்கு ஏத்த வேலை கிடைக்கிறது இல்ல. நம்மளால வேலை இல்லாதவனாகவோ அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம அந்த தற்காலிகமான வேலையில போய் மூழ்கி இருக்கிறனால நம்ம பொருளாதாரத்துல நம்ம பெரும் சிரமத்தை சந்திக்க நேரிடுது. இந்த சமுதாயத்துல வேலை வாய்ப்பு குறைவு அப்படின்றது நம்ம நாட்டுல புதிய வேலையை உருவாக்காத நிலையையும், அப்படி இருக்கிற வேலையில வேலை வாய்ப்புகளை குறைஞ்சி இருக்குன்னே சொல்லலாம். இதனால தனி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருளாதார சூழ்நிலை காரணமா இந்த சமுதாயத்துல நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிறதுல முதன்மையானது இந்த வேலை வாய்ப்பு குறைவு தான். இது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், வேலை இல்லாத நிலைமையை உருவாக்கும். பொதுவா மக்கள்கிட்ட வருமானம் குறையும். இதனால அவங்க லைஃப்ல அவங்களுக்கு தேவைப்படுறத கூட அவங்களால அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். இது மொத்தமா அவங்களுடைய பொருளாதாரத்தையே மந்தப்படுத்தும். மொத்தத்துல இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பொருளாதாரத்துல நம்மள வளரவே கூடாது. இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனைனால சமூகத்திலையும் சரி, நம்மளுடைய குடும்ப உறவுகளையும் பாதிக்கும். இந்த சூழ்நிலை தொடர்ந்துட்டே போனா நமக்கு பொருத்தமான வேலையை கூட நம்மளால அமைச்சிக்க முடியாது. இதனால நமக்கு மன அழுத்தம், கவலை, மனசோர்வு, இந்த மாதிரி உளவியல் பிரச்சனைகளையும் நம்ம அனுபவிக்கலாம். இன்னும் சொல்ல போனா வேலையே நம்ம இல்லாத காரணத்தினால இந்த சமுதாயத்துல நம்மளுடைய மதிப்பும் குறைஞ்சி போயிடுது. வேலை இல்லாத காரணத்தினால நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான ஆதாரத்தை கூட நம்மளால செய்ய முடியாது. நம்ம குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்திலையும் நம்மளால மற்றவங்க கூட சகஜமா பழக முடியாத சூழ்நிலை உருவாகும். இதனால நம்ம மற்றவங்க கிட்ட பேசுற இடைவெளி அதிகமாகும். நம்மளால மற்றவங்க கிட்ட ஒரு சகஜமான சூழ்நிலையை கூட பழக முடியாது. நம்ம உறவுல ஒற்றுமையை பாதிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முழு காரணமே இந்த சமுதாயத்துல நமக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்கிறது தான். இது நம்மளுடைய வாழ்க்கையில மொத்த நலனையும் பாதிக்கும். நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வேலை கிடைச்சாலுமே அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்குதான்னு கேட்டா அதுவும் சந்தேகம் தான். இதனால நம்மளுடைய அத்தியாவசிய தேவையை கூட நம்ம சந்திக்க முடியாம போகுது. பணத்துடைய தேவை அதிகமா இருக்கிறனால நம்ம நார்மலா வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய கூட நம்மளால முறையா வாழ முடியாம போகுது. குறைஞ்ச சம்பளம் அப்படின்றது ஒரு தொழிலாளர்கிட்டையும் இல்ல வேலையாட்கள் கிட்டையும் அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து நம்ம தரக்கூடிய ஒரு சின்ன வருமானத்தை சொல்லலாம். அதனால அவங்களுக்கு நிறைய விதத்துல பிரச்சனை ஏற்படுத்துது. அதுல முதன்மையா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுது. இந்த மாதிரி குறைஞ்ச அளவு சம்பளம் கிடைக்கிறனால சில சின்ன சின்ன கம்பெனிக்கு கூட அவங்களுடைய செலவை சமாளிக்கிறதுக்கு இந்த வேலையாட்களை குறைக்கிறாங்க. இதனால நல்லா படிச்ச இளைஞர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகுது. இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுறதுனால எல்லா வகையான விலையும் உயர்த்தப்படுறாங்க. பொதுமக்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதார செலவும் அதிகமாகுது. இதனால அவங்க அந்த பொருளாதார வளர்ச்சியில பின்தங்கியே இருக்கிறாங்க. குறைஞ்ச சம்பளத்துல வேலை செய்யும் வேலை ஆட்களுக்கு அதிகமான மன அழுத்தம் அங்க ஏற்படக்கூடிய சூழ்நிலை மோசமா இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய வேலை தரம் குறையும். குறைஞ்ச சம்பளம் தர்றதுனால இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு பொருளாதார அளவுல இடைவெளி அதிகமாகி ஒரு வேலை செய்ய இடத்துல இருக்கிறவங்க மத்தவங்க கூட பேச முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அவங்களுக்குள்ள பொருளாதார காரணத்தினால இந்த இடைவெளி அதிகமாகுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வேலை அழுத்தம், நம்ம வேலை செய்ய இடத்துல அதிகமா வேலை இருக்கிறதுனால நமக்கு அதிக அளவு வேலையின் அழுத்தம் ஏற்படுது. சில டைம்ல நம்ம உடலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்ம வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகமாகி நம்மளுடைய உடம்பு மன உளைச்சல சந்திக்க நேரிடுது. பொதுவா நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையுடைய பலு அதிகமா இருக்கிறனால நம்மளுடைய உடலும் சரி, மன அளவிலும் சரி நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம பெருமளவு பிரச்சனையை சந்திக்கிறனால நமக்கு ரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், கிட்னி ஃபெயிலியர், ரொம்ப நாட்களா நம்ம உடம்பு சரியில்லாம போறது, அடிக்கடி தலைவலிக்கும், எப்பவுமே நம்மளுடைய உடம்பு சோர்வா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு வேலையில நம்மளால ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அழுத்தம் அதிகமா தர்றனால நம்ம சமூக உறவுல நம்மளால மத்தவங்கள மாதிரி இருக்க முடியாது. நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுடைய நேரத்தை செலவிட முடியாம போற சூழ்நிலை ஏற்படும். இது நம்ம குடும்பத்துல இருக்கிற உறவுல நிறைய பிரச்சனை உருவாக்கலாம். அதனால நமக்கு
மனநிலை புரியாம போறதுக்கு கூட ஒரு சில டைம்ல வாய்ப்பா கூட அமைஞ்சு போகும். திறன்களில் குறைபாடு. சிலருக்கெல்லாம் அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுவுமே இல்ல. இப்ப இருக்கிற காலத்துல ஒரு நல்ல வேலையோ நல்ல சம்பளம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க படிப்புல உயர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க அதிக அளவு படிச்சிருக்கணும். அந்த படிப்பால அவங்க நிறைய திறமைய வளர்த்துக்க முடியும். நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். பொதுவா நம்ம திறமைய வளர்த்துக்கணும் அப்படின்னா பொதுவா நம்ம அதிகமா படிக்கும்போது நம்மளுடைய திறமையும் வளர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி நம்மளுக்கு அந்த திறமையை வளர்த்துக்கும் போது நம்ம பெரிய பெரிய கம்பெனிகள்ல ஈஸியா பிளேஸ்மெண்ட் ஆயிடுவோம். அப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அதுக்கேற்ற சம்பளமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்மளும் பொருளாதாரத்துல மத்தவங்க மாதிரி வாழ முடியும். பொருளாதார விதத்துல மத்தவங்க மாதிரி வாழவும் முடியும். அவங்க லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத மாதிரி அவங்க லைஃபை கொண்டுட்டு போக முடியும். வேலை நேரம் மற்றும் வேலை சுழற்சி. சில துறையில வேலை செய்யக்கூடிய நேரம் ரொம்ப அதிகமா இருக்கிறனால நம்மளால குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாம போய் மன உளைச்சல சந்திக்கிறோம். நம்ம ஒரு வேலையில இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன டைம்ல மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கவே முடியுது. இதனால கூட நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் பெருமளவு பாதிக்கும். வேலை செய்யற நேரமும் இல்லாட்டி வேலைய சுழற்சி முறையில வேலை செய்யறனால அது அவங்களுடைய இருப்பிடமாவே மாறிடுது. இதெல்லாம் நடக்கிறனால வேலை நேரத்துல நடக்கிற பாதிப்பு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்ப சொன்ன விஷயத்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விலகி இருந்தாலே நம்ம இந்த மாதிரி ஒரு சில கஷ்டத்துல இருந்து நம்ம விடுபடலாம்.